Good morning. Welcome to Market Today by ECTRA here. Arulrajhan. Today is 17/7/2023. இன்னையோட மார்க்கெட் ப்ரீ இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்படின்றது கொஞ்சம் சப்டியூடாக தான் இருந்தது. டவ் ஜோன்ஸ் மட்டும் ஒரு 0.33% ஏரியும், S&P 500 நாஸ்டாக் கொஞ்சம் இறங்கி 0.1 and 0.18% என்ற அளவுக்கு இறங்கி முடிந்திருக்கு பார்க்குறோம். அதனால இது பெரிய மாற்றமில்லாத சந்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் அதுவும் ஒரு மிக்ஸ்டு பேக் என்று சொல்லக்கூடிய வகையில் கலந்து துவங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிக்காய், ஹாங்சாங் மற்றும் தாய்வான் இந்த மூணு சந்தையும் சற்றே ஏற்றத்துடனும் சவுத் கொரிய சந்தையான காஸ்பியும் சீன சந்தையான ஷங்காயும் கொஞ்சம் இறங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. அஃப்கோர்ஸ் சீனா தற்போது பெரிய பொருளாதார ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கின்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஜிடிபி டேட்டாவும் வந்து சற்றே சந்தை எதிர்பார்ப்போட குறைவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நம்முடைய கிஃப்ட் நிஃப்டி இல்லையா, முன்னாடி நம்ம அது வந்து ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவோம். அது இனிமேல் கிஃப்ட் நிஃப்டி தான் படிக்க போகிறோம். அது வந்து மார்ஜினலி கேப் அப் ஒரு 10-15 பாயிண்ட் ஏற்றத்துடன் துவங்கி இருக்கிறது. தற்போது அது முக்கியமான தடைநிலையை உடைத்து மேலே வந்திருக்கிற காரணத்தினால இது தொடர்ந்து மேலே ஏறினால் பெரிய ஏற்றத்துக்கு வழிவகுக்கலாம். அது இன்னும் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுகிறது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் அப்படின்றத இப்போ நம்ம மாற்றி அமைத்திருக்கிறோம். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப நாளாக 19,480 உடைக்காமல் இருந்ததை நம்ம பார்த்தோம். அது இப்போ உடைச்சி மெல்ல மேலே நகர்ந்துருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நிலைமையில இது அடுத்த கட்டமாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 19,730க்கு நம்ம புஷ் பண்ணியிருக்கிறோம். சப்போர்ட் லெவலில் கொஞ்சம் அப் பண்ணி 19,110 வச்சிருக்கிறோம். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. அது வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம கொடுத்துருக்கிற சப்போர்ட் லெவலான 43,500 ரெசிஸ்டன்ஸ் 47,000 நடுவில் அரௌண்ட் 45,000 கிட்டே இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸ்ல 10-year பாண்ட் ஈல்டு 3.83% இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 உடைச்சி 99.92 அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இது முழுக்க பங்கு சந்தைக்கு பெரிய அளவில் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிரெண்ட் க்ரூட் அப்கோர்ஸ் அது நியூ ஆர்பிட்டை என்டர் பண்ணியிருக்கிறது பார்க்குறோம், $80 per பேரல். அதே சமயம் அது அந்த 80ல் வந்து இப்போ கொஞ்சம் சைட்வேல மூவ் ஆரம்பிச்சதை பார்க்குறோம். $1 முன்ன பின்ன தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கோல்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இறக்கத்திற்கு பிறகு ஒரு புல்பேக் ரேலி, அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது $280 per ounce தொட்ட பிறகு கீழே இறங்கி 1900 இறங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $180 கிட்ட இறங்கின பிறகு ஒரு $60 மேலே ஏறி இருக்கிறதா, ஒரு $50லேருந்து $60 மேலே ஏறி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இது இப்போதைக்கு நம்ம புல்பேக் ரேலி அப்படின்னு தான் சொல்லணும். இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் ரேலி வரலாம். இல்லைன்னா புல்பேக் ரேலி முடிவுக்கு வந்தால் திரும்ப இறக்கம் தொடர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் தொடர்ந்து அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. 82 மையப்புள்ளியை வச்சு மேலே ஒரு 60-70 பைசா, கீழே ஒரு 60-70 பைசான்னு தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல முக்கியமான விஷயம் ஃபெட்டோட ரிசல்ட்டை தான் பார்க்குறோம். அவங்க வட்டி விகிதத்தை உயர்த்துவார்களா, எந்த அளவுக்கு உயர்த்துவார்கள் என்பதில் எல்லாருமே யூனிஃபார்மா ஒரு செய்தியை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து 25 பேசிஸ் புள்ளிகளாக மட்டுமே இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன் அவங்க கொஞ்சம் சாஃப்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது ஃபெட் எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐ என்று சொல்லக்கூடிய கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணவீக்க எண்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு குறைந்து கொண்டு வருவதை பார்க்குறோம். ஃபெட்டோட சேர்மன் ஜெரோம் பவல் சொல்லும்போது த்ரெஷோல்ட் லிமிட்டா 2% வச்சிருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட அது 3% என்ற அளவுக்கு வந்திருக்குது 8% இருந்து. அதனால அது பெரிய அளவில் ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஜாப் டேட்டாவும் வந்து பொருளாதாரம் வலிமையாக இருக்கிறத காட்டுவதாகவும் இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே யூஎஸ்க்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர் சொல்லும்போது நம்முடைய Q1 ரிசல்ட்ஸ் ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு முக்கியமான சில நிறுவனங்கள் பார்க்கும்போது HDFC பேங்க், ஸோ L&T மைண்ட்ரி, டாடா எலக்ட்ரிக், இன்ஃப்ளேட், இந்த மாதிரி முக்கியமான சில ட்ரைசெல் போன்ற முக்கியமான நிறுவனங்களுடைய ரிசல்ட் வர இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்ததெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. சிலது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு, சில சந்தை எதிர்பார்ப்பை விட குறைவானதும் இருக்கிறதாகவும் பார்க்குறோம். ஏறக்குறைய இப்போ அவென்யூ சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் கூட பார்த்தீங்கன்னா சந்தை லாபம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் சந்தை எதிர்பார்ப்பு கூட கொஞ்சம் குறைவாக இருக்கிறதையும் நம்ம இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து பையரா மாறி இருக்கிறாங்க 2,336 கோடிக்கு. இவர்கள் வாங்குதல் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ டிஐஸ் வந்து 722 கோடிக்கு விட்டு இருக்கிறாரு.
ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராம் ஜஸ்ட் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது 9 மணிக்கு. யாராவது those who miss the opportunity also can join immediately, just for your information. மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்னைக்கு இரவு ஆரம்பிக்குது. 8லேருந்து 9 மணிக்கு ஆன்லைனில் ஒரு மாத பயிற்சி வகுப்பு. இதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே ஒரு மிக்சி கிரைண்டர் இருக்க மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். குறிப்பாக ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்னா நிஃப்டி 50லேருந்து ஒரு 10 கம்பெனியை தேர்வு பண்ணுங்கள். அதுக்கான என்ட்ரி எக்ஸிட்டை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். டைமர் ஸ்விங் அப்படின்ற பேரில் நீங்கள் ECTRA.in வெப்சைட்டில் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு ECTRA டிவியில் நிஃப்டியை பற்றி லைவாக அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணியிருக்கிறது ஒரு கேண்டில், கிரீன் கலர் கேண்டில். அதே சமயம் இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட முடியல. ஏன்னா இதை உடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கு. அதனால இது நான் ப்ளூ கேண்டில் வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். தொடர்ந்து அது கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.